ஸோ ஃபர்ஸ்ட் இந்த அஷ்டம சனி முடிஞ்சாலே ஃபர்ஸ்ட் ஒரு பிரேக் கிடைக்கும். நல்ல ஒரு டீப் பிரெத் எடுத்து வாழ்க்கையில் எடுக்கிற எப்படி நீங்க கடந்த ஒரு வருடம் 2 வருடமாவே நீங்க எடுத்த முடிவெல்லாம் தப்பா போச்சோ, நீங்க சேர்ந்த நண்பரோட சேர்ந்து முதலீடு பண்ணதெல்லாம் தப்பா போச்சோ, இனி அதெல்லாமே கண்டிப்பா ரெக்டிஃபை ஆகும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. பட் என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு வந்து பாத்தீங்கன்னா, இவங்க அடுத்த ஒரு 2 வருடத்துக்கு ஜாமீன் போடக்கூடாது. ஜாமீன் 9ல மாறின சனி. ஆமா, ஜாமீன் போடக்கூடாது. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா பண்ணணும். ஏன்னா தவறான முதலீடு பண்றதுக்கு மறுபடியும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா குரு வந்து ராசிக்கு 12ல வர தவறான முதலீடு பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் இது வந்து என்னன்னா பயந்துக்க வேண்டாம், மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்குதா அப்படிங்கிற மாதிரி. என்ன காரணம்னு வந்து பாத்துட்டீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும், நம்ம போவோம். உடனே இது முடிஞ்சோன்னா அடுத்த உடனே அப்சோனுக்கு நம்ம போக முடியாது. ஏன்னா கடகத்துக்கு 2ல கேது வருது. குடும்பத்துல பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்கும். நம்மளுடைய வாய் தான் நம்மளுக்கு மிகப்பெரிய எதிரி. ஒரு விஷயத்த பேசுறதுக்கு முன்னாடி 1க்கு 5 தடவை யோசிச்சு பேசணும்.